10ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் நாம் 048 அப்படி இல்லைன்னா ஏபி 58 85 வரும்னு எடுத்திருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு மேலே இந்த இடத்துல பாருங்கள், இந்த 29க்கு இங்கே பாருங்கள் 74ன்னு ஃபுல் ஆப்போசிட் வச்சு, அதுக்கு மேலே இருக்கிற 65 கரெக்டாக இங்கே 56 அப்படின்னு திரும்பி வந்துடுச்சு. அதுவுமே பார்த்தேன், ஆனால் சரி இங்கே பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இந்த 446லேருந்து இங்கே 69 ஏசி, அப்புறம் இந்த 69லேருந்து இப்போ இந்த 91 பிசி. ஓகேங்களா? இது நல்லா எப்படி பாருங்கள், இந்த 46 ஏபியிலேருந்து இந்த 69 ஒரு நம்பரு ஆப்போசிட்டு, அதிலிருந்து இப்போ இங்கே 46க்கு 69 ஏபி, அப்புறம் வந்து ஏசி, அதிலிருந்து பாருங்கள் அந்த ஏபி எடுத்து இப்போ பிசியில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வரணும். கரெக்டாக பிசியில் 91 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10ஆம் தேதியில் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வருதுன்னா, திரும்ப வந்து ஏசியில் இருக்கிற 51 திரும்ப ஏசிலேயே வருது. ஸோ அப்போ திரும்ப அடுத்த மாதத்தில் இதே தேதியில் 10ஆம் தேதியில் இந்த 51ன்ற நம்பரே பிசியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, எப்படின்னு பார்த்துங்க. 10ஆம் தேதியில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேம் அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு இந்த 56 61 இந்த மாதிரிலாம் நம்பர் வந்தால் எப்படியெல்லாம் ஏற்கனவே வந்துக்குதுன்னு பார்ப்போம். இது பாருங்கள், இந்த 61 பிசி கீழே பாருங்கள், இங்கே ஒரு 25 அப்படின்னு இருக்குது. அது கீழே பாருங்கள் 92ன்னு இருக்குது. ஸோ நமக்கு இப்போ இந்த 92ன்ற நம்பருக்கு தான் 47ன்னு வந்துச்சு பிசியில். அப்புறம் இந்த 61 டைரெக்டாக வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 92 அப்படின்ற நம்பருக்கு இங்கே நமக்கு 47ன்னு வந்திருக்கு. அடுத்து நமக்கு 45ன்னு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 85 இருக்குது, கீழே ஒரு 80ன்னு இருக்குது. ஸோ அதனால் அது மேட்ச் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே 61 ஒரு நம்பர் இருக்குது, அது கீழே 25ன்னு இருக்குது. அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்கள் அதே மாதிரி இந்த 25க்கு பாருங்கள் இங்கே 57ன்னு வருது. அதுக்கு மேலே இருக்கிற 61க்கு நமக்கு இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 66ன்னு வருது. அதாவது இந்த 25க்கு 57, அப்புறம் இந்த 61க்கு 66 அப்படின்னு வந்திருக்கு. அது அப்படியே பாருங்கள். இந்த அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே 75ன்னு வந்திருக்கு, ஏசியில் வந்திருக்கு. இந்த 66 ஏசியில் 11 அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு மேலே இருக்கிற 57 அப்படியே 75 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ பாருங்கள் எவ்வளோ கிளியராக இந்த ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்து பாருங்கள், நமக்கு 65க்கு 78ன்னு சொல்லிட்டு நாம் போன மாதத்தில் அதுக்கு முன்ன மாதம் வந்து நாம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்தோம். பிசி 65க்கு ஒரு 78 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எடுத்தோம். அப்போ வரல. அப்புறம் வந்து திரும்பவும் வந்து அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த 65க்கு 78 87 எடுத்திருந்தோம். அந்த 4 வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு ஏபியில் 56 இருக்குது. இந்த 56க்கு 87ன்ற நம்பர் ஏபி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள் 65க்கு ஒரு 37ன்ற நம்பர் அதுக்கு மேலே இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த 65ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வரும்போது அதே 37 73ன்னு திரும்பி இருக்கும். இங்கே பாருங்கள் 65க்கு 87ன்னு அப்படியே இருக்கும். 65க்கு 87ன்னு இப்போ நம்ம 65க்கு நமக்கு 56ன்னு வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த 87 டைரெக்டாக 87 அப்படின்னே வரலாம். அது பார்த்திங்கன்னா இந்த 56ன்னு வரும்போதெல்லாம் அந்த 87ன்ற நம்பரு கரெக்டாகவே மேட்ச் ஆகுது. இந்த கேம் பாருங்கள், இந்த 57க்கு 02, இந்த 66க்கு இங்கே பாருங்கள் 16 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இடத்துல மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். இங்கேருந்து இதில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கு, மறுபடியும் அங்கேருந்து இங்கே வந்திருக்கு. 4 சான்ஸ் வந்தது. ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் கிளியராகவே அடிச்சிருக்காங்க. அது இங்கே மட்டும் தொடர்ந்து வந்திருக்கு 2 நாள் கேப்பில். அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு மாதம் கேப்பு, திரும்ப இங்கேருந்து இங்கே ஒரு மாதம் கேப்பில் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ
ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த 65க்கு இங்கே நமக்கு 87 வந்திருக்கு. திரும்பவும் அங்கேருந்து இன்னொரு இடத்துல கூட எங்கேயோ இருக்கணும் பாருங்கள் நீங்கள். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேயே வந்திருக்கு. திரும்ப வந்து இது இந்த இடத்துல அங்கேருந்து இங்கே வந்துச்சு 1 மாதம் கேப்பு. இப்போ நமக்கு மறுபடியும் 1 மாதம் கேப்பில் இந்த இடத்துல அந்த 87ன்ற நம்பரே டைரெக்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 65க்கு 87 டைரெக்டாக அப்படியே இருக்குது. இங்கேயுமே வந்து 65க்கு 87 இருக்குது. திரும்பவுமே வந்து 56க்கு ஒரு ஏன்னா இந்த 65ன்றது 56 திரும்பினதுனால இந்த 87 டைரெக்டாகவே 87 அப்படின்னே வரலாம். பாருங்கள் 87ன்ற நம்பரே அப்படியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த 51 இல்லை இந்த 591லேருந்து இங்கே 51 வந்துச்சு. அதனால் திரும்ப இந்த 871லேருந்து இங்கே நமக்கு 87னே வரலாம். இந்த 871 டைரெக்டாக அதே ரிசல்ட்டுமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல இந்த 11 அப்படின்ற நம்பர் கீழே 84 அப்படின்ற ஒரு பிசியை பார்த்துங்க. 35 11 84 அதாவது 1ஆந்தேதி 2ஆந்தேதி 3ஆந்தேதியில் இங்கே பாருங்கள் இந்த 35ன்ற நம்பருக்கு டைரெக்டாக நமக்கு இங்கே 35 அப்படின்னு வந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 22க்கு ஒரு நம்பர் குறைச்சி 11 வந்திருக்கும். அப்புறம் இந்த 95ல் ஒரு நம்பர் குறைச்சி 84 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இதே மாதிரி மெத்தடில் மறுபடியும் ஒரு கேம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 45க்கு ஒரு நம்பர் கூட்டினா 56 அது அப்படியே வந்திருக்கு. C-போர்டு 1 அங்கேயே நின்று இருக்குது. இப்போ இந்த கீழே பாருங்கள் இந்த 77ல் ஒரு நம்பர் கூட்டினா 88ன்னு வரலாம், 883ன்னு கூட வரலாம். அதனால் பார்த்துங்க உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏ போர்டு 8 வந்துச்சுன்னா 88ன்ற நம்பரே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த 45க்கு ஒரு நம்பர் கூட்டினீங்கன்னா 56ன்னு வரும். அதே மாதிரி இங்கே கரெக்டாக வந்து நமக்கு 35ன்னு டைரெக்டாக வச்சதுக்கப்புறம் இது வந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே மேலே 87ன்ற நம்பர் இங்கே வரல. அதுக்காக 34ன்ற நம்பர் தான் இருக்குது. எதுக்கும் இந்த 45 கீழே இந்த 8ன்னு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா இங்கே 88 இல்லை 883ன்ற நம்பரே ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 54க்கு நமக்கு 45ன்னு இருக்குது. இந்த 51க்கு நமக்கு ஏசி 51ன்னு இருக்குது. இப்போ நமக்கு இந்த 038 அப்படின்ற நம்பரில் இங்கே மேட்ச் ஆச்சுன்னா அந்த 83ன்ற நம்பரே பிசியில் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 16 அப்படின்ற நம்பர் வரும்போதெல்லாம் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த பாருங்கள் இங்கே 16 அப்படின்னு ஏபியில் இருக்குது. அது கீழே பாருங்கள் 67 இருக்குது. அது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள். 67 26 21 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. திரும்ப 62 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதை மறுபடியும் ஏசியில் 62 அப்படின்னு முடிஞ்சிருக்கு. எப்படியெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இந்த 67ன்ற நம்பரு இங்கே பாருங்கள் 26ன்னு ஒரு நம்பரு திரும்புது. அப்புறம் திரும்ப வந்து இந்த 67க்கு அப்படியே வந்து இங்கே 12 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது கீழே வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 62 அப்படின்னு வருது. திரும்ப 62 ஏசியில் வச்சு கரெக்டாக முடியுது. இங்கே ஏபியில் 2 நம்பரு, இங்கே பிசியில் 2 நம்பரு. இப்போ ஏசியில் 2 நம்பர் வரலாம். ஆனால் 62ன்னு அப்படியே இந்த கேம் முடியுது. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 16ன்ற நம்பருக்கு பாருங்கள். இங்கே 16 அப்படின்னு ஏபியில், இங்கே ஏசியில் ஒரு 16 இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள் 72ன்னு இருக்குது. அது அப்படியே திரும்ப வந்து ஏசிலே 72 அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் மறுபடியும் ஏபி 16க்கு பாருங்கள். அதுக்கு மேலே இருக்கிற 78 இங்கே 32 அப்படின்னு திரும்பி வந்திருக்கு. அதுக்கடுத்து பாருங்கள் மறுபடியும் 16ன்னு வரும்போது இந்த 16க்கு மேலே பாருங்கள் 45 ஏசியில் இருக்கிற 45 இங்கே 90 அப்படின்னு திரும்பியிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மறுபடியும் ஒரு 16 ஏபியில், அந்த 16க்கு பாருங்கள் ஒரு நாள் விட்டு 2 ரிசல்ட் அப்படியே நிற்கிது. அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து நமக்கு இந்த 16ன்ற நம்பருக்கு இந்த வந்த நம்பரே திரும்ப இங்கே வந்தது. அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து பாருங்கள் 16ன்னு வந்ததுக்கப்புறம் திரும்ப அதே நம்பரே 2 நாள் ரிசல்ட் அப்படியே நின்று இருக்குது. திரும்ப இந்த 16 ஏபி வரும்போது பாருங்கள் திரும்ப 65ன்னு அப்படியே நின்று இருக்குது. இப்போ நமக்கு 65 திரும்ப பாருங்கள் அப்படியே 65 அப்படின்னு இருக்குது. இப்போ இதே மெத்தடில் பாருங்கள் பிசியில் இந்த 61 அப்படின்னு வரும்போது எப்படி இந்த 16க்கு மேலே இருக்கிற 78 திரும்பி 32ன்னு வந்துச்சோ அதே மாதிரி பாருங்கள் இங்கே 29க்கு திரும்பி 47ன்னு வந்து போச்சு.
உண்மையிலே வந்து இந்த மெத்தடை வந்து கரெக்டாக அப்படியே எடுத்து வந்து இங்கே முடித்தாங்க. இப்போ திரும்ப நமக்கு 61 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 61 அப்படின்னு வந்ததுனால இந்த 45ன்ற நம்பரு இங்கே ஆல் போர்டில் 09 அப்படின்னு திரும்புமான்னு பார்க்குறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஏசி 45, இங்கே பிசி 16, பாருங்கள் இங்கே ஏபியில் 90 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இப்போ அந்த மாதிரி நமக்கு இங்கே இந்த 45 பிசியில் அப்படியே 45ன்னு வந்துச்சு. இந்த 16 அப்படின்ற நம்பர் நமக்கு 61 அப்படின்னு பிசியில் வந்திருக்கு. அப்போ இங்கே பாருங்கள், முதல்ல ஏசி, இங்கே பிசி, இங்கே ஏபின்னு இருக்குது. இப்போ நமக்கு இங்கே பிசினே இருக்குது. அப்போ இந்த 09ன்ற நம்பரும் அப்படியே பிசியில் 09 அப்படின்ற நம்பரை வைக்கலாம். அப்படி 09 அப்படின்னு வைக்கும்போது இங்கே 809 அப்படின்னு ஏ போர்டில் 8 அப்படின்ற நம்பர் இருந்துச்சுன்னா 859 அப்படின்ற நம்பருமே மேட்ச் ஆகலாம். பாருங்கள் உங்களுக்கு எப்படி அந்த பி போர்டு 0 நின்றுச்சுன்னா 09 அப்படின்ற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 04 அப்படின்னுமே ஒரு நம்பரு மாற்றி வச்சுமே அடிக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த 74 அப்படின்னு வரும்போது இங்கே பாருங்கள் ஏசியில் 74 வந்தது. அதோட இந்த 7ன்ற நம்பரு போன மாதத்தில் பார்த்திங்கன்னா 74, 78, 72. ஆனால் ஃபஸ்ட்டே வந்து 72க்கு ஒரு 72 வந்துடுச்சு. இப்போ 78க்குமே 2 78 வந்துடுச்சு. இப்போ இந்த 74க்குமே 2 74 வந்துடுச்சு. ஸோ அதனால் 7ன்ற நம்பரு மறுபடியும் வந்து கேமில் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி மாதத்தில் கூட பாருங்கள் 78, 78 அப்படின்ற நம்பரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் 74ன்ற நம்பரில் தான் இருக்குது. ஸோ இந்த நம்பரில் தான் திரும்ப திரும்ப ஏ போர்டில் 7 வந்துகிட்டே இருக்குது. அதனால் திரும்ப 74, 78, 72 வருமா என்னன்னு தெரியல. 7 உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ 2-3 மாதமாகவே அந்த நம்பர் தான் வந்து இங்கே பாருங்கள் 72, ஒரு டைம் மட்டும்தான் 75 அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் திரும்பவும் 74, 78, இங்கே ஒரு 78, திரும்பவும் 78, 74, 72. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த 78, 74 இந்த மாதம் ஏபியில் வந்திருக்கு. அதனால் திரும்பவும் 78, 74 அப்படின்னு வருமானம். ஏன்னா இந்த 56 வந்ததுனால அதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த 56 வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் இந்த 78 வருது. அதனால் திரும்பவும் வந்து நமக்கு 78, 87ன்னு எடுக்கிறோம். ஆனால் 78 அப்படின்னு திரும்பத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திரும்ப திரும்ப அதே நம்பர் தான் வருது. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 74 ஏபி இருக்கும்போது இங்கே ஏசியில் 74 வந்துச்சு. அப்புறம் இந்த 782க்கு இங்கே வரல. ஆனால் அதுக்கு மறுநாள் அந்த 72 இங்கே 22 அப்படின்னு வந்துடுச்சு. அப்புறம் பாருங்கள் இந்த 74, இந்த 74ன்னு வரும்போது நமக்கு கரெக்டாக இங்கே 47ன்னு திரும்பிச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த 517லேருந்து 75 அப்படின்னு கேமில் வந்துச்சு. இப்போ பாருங்கள் பிசிலே திரும்பிச்சு. இங்கே ஏசிலே திரும்பிடுச்சு. திரும்ப ஏசி டைரெக்டாக ஏசிலே வந்துடுச்சு. இதிலிருந்தே தான் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு. இந்த 57ன்ற நம்பர் ஏசியில் 75 அப்படின்னு திரும்பிச்சு. இப்போ 51 நமக்கு ஏசியில் அப்படியே 51ன்னு வந்துச்சு. அதனால் இந்த 81 ஏசியில் அப்படியே 81 வரலாம். அதனால் இந்த 871ன்ற நம்பர் டைரெக்டாகவே வரலாம். இந்த 74க்கு இங்கே 74, இந்த 74க்கு இங்கே 47, இந்த 57க்கு 75. அப்படி பார்க்கும்போது நமக்கு 7ன்ற நம்பரில் ரிசல்ட் வரணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் 71ன்ற நம்பருக்கு இங்கே 17 அப்படின்ற நம்பர் பிசியோ இல்லை ஆல் போர்டோ அடிக்கணும். எனக்கு இந்த பாக்ஸே திருப்பி வரும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பாருங்கள் ஆல் போர்டில் 71 வைங்க, அதுக்கு 871 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை ஸ்ட்ரைட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஓப்பன் வீடியோ மட்டும்தான் போட்டிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வீடியோ போடல. ஆனால் கெஸ்ஸிங் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் காலையிலேயே. ஆனால் வந்து வீடியோ வந்து போட முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஆனாலும் எப்படியாவது போட்டணும்னு சொல்லிட்டு 2 மணிக்கு மேலே 2:30 மணிக்கு கிட்ட ஆகிடுச்சு. அதை வந்து லோடு பண்ணேன். ஆனால் அதை யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா டைரெக்டாக 561 அப்படின்னு கரெக்டாக வந்துடுச்சு. எப்போவுமே இந்த மாதிரி வந்ததில்லை. ஆனால் 4 நம்பர் எடுத்திருந்தேன் மெம்பர்ஷிப் வீடியோவில் போடுறதுக்கு. அதில் கரெக்டாக 561 டைரெக்டாக வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த
561க்கு நான் 8561 அப்படின்ற நம்பர் தான் மேட்ச் பண்ணியிருந்தேன். ஆனால் நானுமே ப்ளே பண்ணல. இதை வந்து சின்னதாக ஒரு 1½ நிமிஷம் அளவு தான் நான் அது பார்த்து போட்டேன். அது சார்ஜில் தான் போச்சு. ஆனால் அதை யாருமே பார்க்கல, யாரும் யூஸ் பண்ணலன்ற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எப்போவுமே 2 கெஸ்ஸிங் எடுத்து வைப்பேன். ஒருவேளை அந்த கெஸ்ஸிங் இந்த ஓப்பனில் போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமா என்னன்னு தெரில. எல்லாருக்கும் யூஸ் ஆகிருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் நான் வந்து ஒரு 11 மணிக்கெல்லாம் போட்டுடலான்னு தான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒரு இடத்துல போய் லாக் ஆகிட்டேன். போட முடியாமல் போயிடுச்சு. சரி பாருங்கள், 871 உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா போன மாதத்தில் நமக்கு பிசியில் பி போர்டு 7 வச்சு பாருங்கள், இங்கே 74 அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் 71 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து நமக்கு 7 வந்து பி போர்டில் இன்னும் வரல. அதுக்கு முன்னாடி மாதத்துலையுமே வந்து 74 அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ ஒருவேளை இந்த 71ன்றது 17 அப்படின்னுமே ஆல் போர்டில் திரும்பலாம். அதனால் பாருங்கள், ஆல் போர்டில் 71 17 அப்படின்னு மேட்ச் பண்ணுங்கள். 871 என்ற நம்பரோ இல்லை 817 இல்லை பாக்ஸில் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் 871.